நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்குமார். இது கேஎல் ப்ராப்பர்ட்டி, கேரளா ப்ராப்பர்ட்டி. நாங்கள் கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் தேக்கடி கும்பலி சரௌண்டிங் ஒரு 50 கிலோமீட்டரில் ரியல் எஸ்டேட் பார்த்துட்ருக்கோங்க. இங்கே நல்ல பங்களாவாக இருக்கட்டும் சரி, நல்ல வீடாக இருக்கட்டும் சரி, பட்ஜெட் வீடு 10 லட்ச ரூபாய்க்கு எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. மெயினாக இங்கே ஏலக்காய் எஸ்டேட் தான் பிரதானம். நாங்கள் மெயினாக ஏலக்காய் எஸ்டேட் தாங்க ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏலக்காய் எஸ்டேட் மேலே முதலீடு பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கைட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இடங்கள் சூட்டபுளாக இருக்கும், ப்ரைஸ்லேருந்து இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களையுமே கைட் பண்ணி வாங்கி தருவேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், இங்கே இருக்கிற லேண்டோட ப்ரைஸ் எப்படி நிர்ணயம் ஆகுது அப்படின்ற விஷயந்தான். ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, இந்த ஏரியாவோட பிரதான விவசாயமாக இருக்கட்டும் சரி, என்ன சொல்கிறது, வருமான வாய்ப்புக்கு உண்டான எந்த ஒரு இதை வேணால் எடுத்துக்கலாம். இந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. அப்போ வருமான வாய்ப்புக்குன்னு எதை சார்ந்து இருக்கிறோம்? விவசாயத்தை மட்டும்தான் சார்ந்து இருக்கோம். அப்போ விவசாய வருமானம் மட்டும்தான். விவசாய வருமானன்றது மெயினாக இங்கே என்ன இருக்குது? ஏலக்காய். ஏலக்காவோட விலை தான் இங்கே இருக்கிற ரியல் எஸ்டேட்டை தீர்மானிக்கும். ஏலக்காய் விலை இந்த வருஷம் 2,000 2,500 ரூபாய்க்கு மேலே தான் ட்ரேட் ஆச்சு. அதனால் என்னன்னா நல்ல ரேட்டு. இப்போவும் போய் பாருங்களேன், ஏலக்காய் எஸ்டேட்லாம் 1 கோடி ரூபாலாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய பர்சனல் என்னோடய பர்சனல் இதுன்னு எடுத்துக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ஏலக்காய் விற்றுச்சுன்னா உங்களுக்கு லாபம், இல்லைன்னா கை காசு நஷ்டம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணிடலாம், ப்ராஃபிட் எடுத்துடலாம். இங்கே இருக்கிற நிலங்கள் நம்ம ஊர் மாதிரி ஈஸியாக க்ரோத் ஆகி ஈஸியாக விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியவே முடியாதுங்க. நிறைய இடங்கள் டைம் எடுத்து தான் சேல் ஆகும். அப்போ நம்ம நினச்ச நேரத்தில் உங்கள் பணத்தை டக்குன்னு ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நான் நிறையா வாங்கி தரவங்கள்ட்ட சொல்கிற விஷயம் ஒன்று தான், சார் நீங்கள் எந்த இடம் திருப்பி விற்கனாலும் எனக்கு 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் வேணும் அப்படின்றதான் என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷனாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே முதலீடு பண்ணுறவங்க பண்ணிவிட்டு எனக்கு ஃப்யூச்சராக நல்ல க்ரௌத் இருக்கணும் இடம் அப்படின்றது ஃப்யூச்சர். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் விற்கிறீங்களா, ஒரு நியாயமான க்ரௌத் இருக்கும். சடனாக நம்ம ஊர் மாதிரி ஏறிட்டே போகுமானா ஏறவே ஏறாதுங்க. என்ன காரணம் அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்கிற பரப்பளவு அதிகம், மக்கள் தொகை கம்மி. அப்போ புது ஆட்கள் தான் என்ன பண்ணணும், இடம் வாங்கணும். ஒரு சிலர் வாங்கி விலையை ஏற்றி விட்றது தான் இவ்வளோ விலை ஏறுறதுக்கு காரணம். ஓகே, இது ஒரு பக்கம். விலை எப்படி தீர்மானம் ஆகுது அப்படின்னா, ஏலக்காய் விலை நல்ல விலை விற்றுச்சு அப்படின்னா நம்ம போட்ட காசை எடுத்துடலாம். நான் சொல்லியிருப்பேன் 800 கிலோ எடுக்கலாங்க அப்படின்னு. 500 கிலோ வைங்களேன், ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ஏக்கர்லேருந்து எடுக்க முடிகிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், அதிகமாக கொடுத்து வாங்கலாம். ஆனால் வெறும் 1000 ரூபா தான் ஏலக்காய் விற்கிது அப்படின்ற பட்சத்தில் வெறும் 5 லட்சம் தான் வருமானம் வரும். ஆனால் உங்கள் செலவு 6 லட்ச ரூபா. அப்போ நீங்கள் யாராவது வாங்குவோமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.